பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு நல்ல கதையை கேட்போமா? வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பேச்சற்றவர்களாக சீஷர்கள் அந்த மலையில் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு நொடிக்கு முன்பாக இயேசு அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். உடனே அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர் மறைந்து போனார். ஆச்சரியப்படத்தக்க விதமாக 2 மனிதர்கள் அவர்கள் முன்பு தோன்றினார்கள். நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? இந்த இயேசு எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். இயேசு மறுபடியும் வருகிறார். இது மிகப்பெரிய வாக்குத்தத்தம் அல்லவா? இயேசு மறுபடியும் வருவார் என்பது உண்மைதானா? ஆமாம், வேதாகமத்தில் அவரை கூறியிருக்கிறார். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்களும் என்னிடத்தில் இருக்கும்படி உங்களை சேர்த்துக் கொள்ள வருவேன். இயேசு எப்பொழுது வருவார்? சீஷர்கள் இதே கேள்வியை கேட்டபோது அவர் இப்படி கூறினார். அந்த நாளை குறித்து அறிவது முக்கியமல்ல, அதைவிட முக்கியம் நீங்கள் என்னை விட்டு விலகாமல் இருப்பது ஆகும். என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், எனக்காக காத்திருங்கள். பிதா ஒருவர் மட்டுமே அந்த நேரத்தை அறிந்திருக்கிறார். நாம் அவர் வருகையை உணர முடியும் என்று இயேசு கூறினார். அவர் வரும் முன்பு யுத்தங்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும். அவர் வருகை தாமதிக்காது. இயேசு எப்படி மறுபடியும் வருவார்? மேகங்கள் மீது வருவார், சரிதானே? நீ நன்றாக கவனிக்கிறாய். அவர் திடீரென்று வருவார். செய்தித்தாள்கள், குறுந்தகடுகளில் அறிவிப்பு வராது. அவர் வரும்போது அனைவரும் அவரை காண்பார்கள். அவரை மறந்தவர்கள், அவர் இல்லாமல் வாழ்ந்தவர்கள், இயேசு இல்லை என்றவர்கள் அனைவரும் பயந்து நடுங்குவார்கள். அவரை நேசிப்பவர்கள் அவர் வருகைக்காக காத்திருப்பார்கள். அப்போது மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். அவருடன் இணைந்து பரலோகத்திற்கு செல்வார்கள். நான் அவர் பக்கம் இருக்கிறேனா? நீ அவர் பக்கம் இருக்கிறாயா? இது மிக முக்கியமான கேள்வி. இறைவன் ஒவ்வொருவரும் தீர்மானித்து வர விரும்புகிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பதுதான் நாம் அவர் பக்கம் இருக்கிறோம் என்பதற்கான உத்தரவாதமாகும். இயேசு மறுபடியும் வருவார். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்று நான் நம்புகிறேன்.